ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனையை ஜெபத்தோடு நாம் தொடரும். யாவரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராய் திரும்புவோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலங்களில் சார்ந்து வருகிறதாவே கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்துக் கொண்டு எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி நீ காத்தீரை நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நேரத்தில் நாங்கள் இந்த இடத்துல ஒரு நாமத்தை நாங்கள் ஆண்டவரை முழுவதும் நீரே செபிக்கிறோம். இந்த நாளிலே பாடுகின்ற பாடலை ஆசீர்வதிங்க. ஆண்டவரின் வார்த்தை கொடுக்கிற தேவதாசனை ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். இதுதாமே ஆண்டவரை மகத்தான காரியங்களை செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை மிக செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நீங்கள் ஜீவனும் நலத்திலாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் ஒன்று சேர்ந்து நாம் ஒரு சில பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் இந்த நல்ல தருணத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த வேளையிலே காண்பை மூலியமாக காண்கிற உங்கள் அனைவரோடும் தேவனுடைய கரம் கூட இருந்து நாம் நடத்த போகிறதான இந்த ஆராதனை மூலியமாக தேவன் உங்களுடன் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை அதிசயத்தை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் கூட நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஆராதிக்கும்படியாக உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது பாடலாக உம்மால் ஆகாத காரியம் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம்
சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவங்கவுங்க தப்பிக்கிற எந்த விதமா தப்பிக்க முடியுமோ அப்படி எப்படி அங்க சைடா ஓடி போயிட்டாங்களாம். அவங்கவுங்க தன் வழிக்கு எந்த வழி வந்துச்சோ அந்த வழி போயிட்டாங்களாம். அப்போ இந்த சோல்ஜர் தேவனை அறிந்தவர் என்ன செஞ்சாராம், ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு வழியை காமிக்கிறாச்சா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரா, தன் கண்களை மூடி என்ன செஞ்சாரா, அவர் எங்கிட்டு போறாரே தெரியாம அவர் போய்கிட்டு இருக்கும் போதுல ஒரு அழகான ஒரு என்ன செஞ்சா, ஒரு பழைக்கால் இணைந்த ஒரு அரண்மனை மாதிரி ஒரு ரூம் இருக்குதான். அதுக்குள்ள என்ன செஞ்சாரா, உள்ள போயிட்டு முழங்கால் படிக்கிட்டு, தகப்பனே இந்த எளிமை ராஜா என் மேல என்ன செய்யக்கூடாது, அவங்க வந்து உயிரை மாய்த்து விடக்கூடாது, நீங்க எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரா, ரொம்ப பயபக்தியோட தேவனை நம்பி, நம்ம தான் நம்பி இருக்கிறேன், என் முகம் வெட்கப்பட்டு போக கூடாது, என்னுடைய குடும்பங்கள் இருக்கிறாங்க, நான் பார்க்க வேண்டும், என்னுடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சாரா, அந்த நேரத்தில் முழங்கால் படியிட்டு அவர்கள் ஜெபித்த போது தேவனாகிய கர்த்தர் ஒரு ஸ்பைடர் என்ன செஞ்சாரா, அனுப்பிவிட்டப்போ அந்த ஒரு ஸ்பைடர் வந்து என்ன செஞ்சுனா, அந்த வலை வாசல்ல இருக்கிறதான அந்த ஸ்பைடர் வந்து வாசல் கதவுல வந்து ஸ்பைடர் வலையினால என்ன செஞ்சுச்சா, அடைச்சிட்டான். அப்போ இவர் நினைச்சாரா, ஜோபனை முடிச்சதை நினைக்கும் போது, இது என்னடா ஆண்டு என்ன பைத்தியமா, இப்படி ஒரு ஸ்பைடர் வந்து ஒரு வாழை வச்சு இது பண்ணலாம் மறக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆள்கள் வச்சு என்னை காப்பாற்றலாம், ஆனால் இந்த ஸ்பைடரை வச்சு என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்ற ரொம்ப சிந்தனையோட அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போது, அப்ப அந்த எதிரிகள் பக்கத்துல வர்றது அவருக்கு காதுல கணிச்சுட்டான். அந்த ஸ்டெப் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும்போதுல, ஐயோ எதிரிகள் வந்துட்டாங்களே, அவரே நான் என்ன செய்யன்னு சொல்லி அவர் பயந்துட்டு பிரேயர் பண்ணிக்கிட்டு தேவனை நம்பி இருக்கும் போதுல, அப்ப அந்த எதிரிகள் வரும்போதுல அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா, அந்த ஸ்பைடர் இருக்கிறத பார்த்தாங்களாம். பார்க்கும் போதுல சரி, இந்த இப்போ சப்போஸ் இப்ப மனுஷன் உள்ள இல்ல அப்படின்னா, உள்ள போயிருந்தான் அப்படின்னா இந்த ஸ்பைடர் வாழை என்ன செஞ்சிருக்காது, இருந்திருக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம யாரும் இருக்க மாட்டாங்க, தேடி வேஸ்ட் தான், நம்ம மித்தவங்களை என்ன செய்யலாம், கொல்ல போகலாம் என்று சொல்லி அந்த எதிரிகள் அந்த இடத்துல இருந்து அந்த வலையை பார்த்ததும் அவர்கள் போய்விட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுக்கப்புறம் தான் அந்த மனுஷனுக்கு தேவனை நம்பி இருந்தான் அல்லவா அந்த சோல்ஜர், அவனுக்கு தெரிந்ததா உண்மையே தேவன் எவ்வளவு பெரிய அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார், நான் கேட்ட ஜெபத்திற்கு தேவனை கத்த பதில் கொடுத்தார் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாராம். இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், மீண்டுமாக அந்த வார்த்தை சொல்கிறேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறது போல, நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாம் விசுவாசிப்போம். தேவனாய் கர்த்தர் இதுவரை யாருக்கு முன்பாக நம்முடைய தலையை வெட்கப்படுத்தவில்லை, இனிமேலும் வெட்கப்படுத்த மாட்டார் என்ற விசுவாசத்துடன் ஒரு நம்பிக்கையுடன் நம் வாழ்க்கையில நம்ம கடந்து செல்வோம். மீண்டுமாக நாம் என்ன செய்வோம், அப்படி கண்களை மூடி நாம் ஆராதனைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். யாவும் கண்களை மூடி இந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி, கர்த்தருடைய எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அதிசயங்களை நாம் படித்தோம் அல்லவா, எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் தேவனாய் கர்த்தர். நாம் அதை எல்லாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் அதை எழுதுறதுக்கு ஒரு புக்கே பத்தாது. அந்த அளவுக்கு அதிகமாக தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்திருக்கிறார். அதனால தேவனுடைய கர்த்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்த தேவனை நாம் இந்த வேளையில ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. அப்படியே ஒரு மனதோட ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ராஜா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, மை துதிக்கிறோம் நல்ல தகப்பனே, நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையில ராஜா பாதகப்படி நாங்கள் சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம், நாங்கள் தள்ளாடி கிடைக்கிற நேரம் எல்லாம் எங்களை தூக்கிவிட்ட தெய்வமே மக்கள் நன்றி ராஜா. மை துதிக்கிறோம் ராஜாப்பா, நாங்கள் எதிர்பாராத நேரத்துல எங்களிடத்துல வந்து ராஜா எங்களுக்கு அற்புதம் செய்தவரே மக்கள் நன்றி ராஜா என்று சொல்லி இதே சரணத்தை மீண்டுமாக நம்ம அப்படியே ஆராதனைகள் எல்லாம் நம்ம கடந்து சொல்லி பாடுவோமா? ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் நன்றி. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே IPF மீடியா சேனல் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லா விதங்களிலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இப்பொழுது கூட கர்த்தருடைய நாமத்தை பாடி ஆராதிக்கும்படியான ஒரு வாய்ப்பை அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்ததை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நல்ல ஒரு பாடலை பாடி தேவனை அருமையான பிள்ளைகள் மகிமைப்படுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்லலாம் என்று வாஞ்சுகிறேன். கடந்த நாளிலே அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேசம் பல விதங்களிலே போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நாமும் அதன் ஊடாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான காலத்தில் அதிகமாய் வேத வாக்கியங்களை நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகருக்கு நல்ல ஒரு வேதத்தை தியானிக்கக்கூடிய ஒரு சாயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த லாக்டவுன் காலத்தில் வேதத்தை எடுத்து தியானிக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இது நமக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஏதாவது ஒரு விதங்களில் ஆண்டவருக்காக அல்லது நம்முடைய காரியங்களுக்காக ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்காக 1 ராஜாக்கள் எழுதினதான அந்த புஸ்தகம் 19வது அதிகாரம் அதில் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் முன்னாடி வேதாகமத்தை நீங்கள் விரித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எலியா என்ற ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி, விலாசம் இல்லாதவன், ஒரு ஹீரோயினை போல திடீர் என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் வருகிறான். இவனுடைய சரித்திரங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. திஸ்பியனாகிய எலியா என்று சொல்லி வேதத்திலே ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார். இந்த தீர்க்கதரிசியை கொண்டு தேவனாகிய கர்த்தர் அநேக காரியங்களை செய்வதற்கு அவர் தீர்மானம் செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஆகாப் ராஜா தேசத்தில் இருக்கிற அநேக தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எலியா தன் உயிரை காத்துக் கொள்வதற்காக அவன் ஓடி ஒளிந்து கொண்டு அலைகிறான். ராஜாவோ எலியாவை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சேனாதிபதிகளை அனுப்பி அவன் என்ன செய்கிறான், எலியாவை பிடிப்பதற்கு முயற்சி எடுக்கிறான். அந்த எலியாவோ வனாந்தர மார்க்கமாக ஓடி போய் அங்கே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து சூரச்செடியின் கீழாக அவன் என்ன செய்து கொள்ளுகிறான், படுத்துக் கொள்ளுகிறான். ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்துல அவனை சந்தித்து, நீ எழுந்து போ, நீ செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது என்று சொல்லி அவனை அனுப்புகிறான். அவன் அங்கே இருந்து கடந்து வந்து கெவிக்குள்ளாக படுத்துக் கொள்ளுகிறான். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் இப்படித்தானே இருக்கிறது. எலியாவுக்கு முன்னுதான் இருக்கிறது. நமக்கு முன்பாக ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிற தரிசனம் என்ன, ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்த வேலை என்ன, ஆண்டவர் நம்ம என்ன செய்ய வைத்திருக்கிறார். ஆகவே இந்த எலியா தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக அவன் கெபியிலே அவன் சுருண்டு அங்கே முடக்கி கிடக்கிறான். இந்த கொடிய காலத்தில் அநேக கிறிஸ்தவர்கள்
தேவனுடைய சித்தம் என்ன என்று தெரியாமல் அநேகர் முடங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வேதத்திலே கடந்த நாளிலே பார்த்தோம். ஆண்டவரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நாம் பாக்கியம் பெற்றவர்கள். காரணம், அந்த சராசரங்களை உருவாக்கிய ஆண்டவராகிய இயேசுவை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து வந்து 2000 ஆண்டு தான் ஆகிறது என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு தெரிந்த விவரம் பழம்புதான். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவர் சொல்லுகிறார், நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். நான் ஆதியும் தேவன் தான், இப்பொழுதும் நான் தேவனாகத்தான் இருக்கிறேன். மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு என்ற பெயரிலே நான் இந்த பூமிக்கு வந்தேன். அதை தெளிவாக வெளிப்படுத்துகிறார். இன்னொரு இடத்திலே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற பொழுது, சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, பிதாவை கடவுளை எங்களுக்கு காட்டும் என்று சொல்லுகிறார். கடவுளை எங்களுக்கு காட்டும், நாங்கள் பிதாவை கடவுளை பார்த்தால் போதும். அப்பொழுது இயேசு சொல்லுகிற பதிலை நாம் கவனிக்க வேண்டும். நீ இவ்வளவு காலம் என்னோடு கூட இருந்து இன்னும் என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட முழுமையான சரித்திரங்களும் இயேசுவை பற்றியதாக தான் இருக்கிறது தவிர வேறு எதை குறித்தும் இல்லை. இயேசுடைய சரித்திரம் தான் இன்றைக்கு உலகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவரை கொண்டுதான் உலகத்தையும் பகுத்திருக்கிறார். கிபி கிமு என்று சொல்லி பகுக்கப்பட்டதும் இயேசுவாலிதான். அப்பேற்பட்ட ஒரு வல்லமையுள்ள இயேசுவை வணங்கிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய வழியை பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு இந்த கொரோனா, இந்த கொடூரமான இந்த நோய் காலத்தில் முடங்கி கிடக்க வேண்டிய காரணம் என்ன? ஆண்டவராகிய தேவன் எதற்காக நம்மை இன்றைக்கு இப்படிப்பட்ட நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றி இருக்கிறார்? ஆண்டவராகிய தேவன் எதற்காக இன்றைக்கு சுகமுகமாக வைத்திருக்கிறார்? ஏன் இப்படிப்பட்ட நோய்கள் அநேக நம்முடைய பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அது தாக்கிக் கொண்டிருக்கிற பொழுது நம்மை தொடாதபடிக்கு இருக்கிறதே காரணம் என்ன என்று சிந்திக்கக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம். எதற்காக என்று தெரியுமா? இன்னைக்கு நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறதான மக்களுக்காக தேவனுடைய பாதத்தில் விழுந்து செபிப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மை சுகமுகத்தோடு வைத்திருக்கிறார். மறந்துவிடக் கூடாது. உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் இந்த நோயில அகப்படாதவர்களுக்கு நம்மளை காப்பாற்றி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் அவர்களுக்காக செபிக்க வேண்டும் என்பதற்காக. மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களே, கொடூரமான வியாதியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களே, பல விதங்களிலே தன்னுடைய சரீரத்தை அலக்கழிக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் பல விதங்களிலே தரித்திரம், பல விதங்களிலே கஷ்டங்கள், பிள்ளைகளை பார்க்க முடியாத நிலைமை, தாயை பிரிந்த பிள்ளைகள், பிள்ளைகளை பிரிந்த பெற்றோர்கள், இப்படி பல விதங்களிலே இந்த தேசத்தில் இன்றைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் மக்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நான் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்க நாம் என்ன செய்வது ஆயத்தமாக வேண்டும். காரணம், எலியா ஆண்டவராகிய தேவனுடைய வேலை செய்வதற்காக ஆண்டவராகிய தேவன் அவனை தேர்ந்தெடுத்தார். ஆனால் இவன் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அவன் கெபியிலே முடங்கிக் கொண்டு வெளியே வருவதற்கு யோசிக்கிறான். தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீ வெளியே நடமாடினாலும் உன்னை ஒன்றும் செய்ய போவது இல்லை. நீ வீதிகளில் நடந்தாலும் எந்த ஒரு வியாதி உன்னை தொற்றுவதில்லை. ஏன்னா தேவனுடைய வாக்கு சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார்? எகிப்தில் உருவானதான எந்த ஒரு வாதையும் உனக்கு வருவதே இல்லை. அவர் வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவர். நீ வீதிகளில் நடந்தாலும் அந்த வியாதி உன்னை தொடாது. தெருக்களில் நடந்தாலும் அது உன்னை தொடாது. ஏன் வீதிகளில் நடக்கக்கூடாது? இன்றைக்கு அரசாங்கம் ஒரு சட்டத்தை விதித்திருக்கிறது. பெரும்பாலும் வீட்டிலே அமர்ந்திருங்கள். யாரை எந்த நேரத்திலும் கூட என்ன செய்யலாம்? தாக்கலாம். அரசியல்வாதிகள், அதிகாரம் உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஒரு சட்டத்தை போட்டபடியினாலே அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியம். வேதத்தின்படி. ஆகவேதான் இன்றைக்கு வீட்டிலே அமர்ந்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலே அதில் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல்
எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு சொல்றார். அங்கு ஒரு ஊமையை சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற ஒரு ஊமையை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். காரணம் என்ன என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிற நீங்களாய் இருந்தாலும் நானாய் இருந்தாலும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் ஏன் ஜெபிக்க கூடாது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வேலை அதுதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்திலே பலவிதமான நோய்களிலே, பலவித கஷ்டங்களிலே, தரித்திரத்திலே, பலவிதமான பாடுகளிலே, சமாதான கேடுகளிலே, தீராத வியாதிகளிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஒரு மணி நேரம் உன்னால் ஜெபிக்க முடியாது. அதற்காகத்தான் உன்னையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நம்மை கொண்டு தேசம் காக்கப்பட வேண்டும், நம்மை கொண்டு தேசத்தில் இருக்கிற மக்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் வியாதியிலிருந்து நம்மளை காப்பாற்றியிருக்கிறார் என்று சொன்னால் நாம் ஜெபிப்பதற்காக. இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் மரித்திருக்கிறார்களே, காரணம் என்ன? அப்படி பிள்ளைகளே, அநேக பரிசுத்தவான்கள் மரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை காட்டிலும் நாம் பெரிய பரிசுத்தவான்கள் அல்ல. தேவனுடைய சித்தம் அவர்கள் இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். அந்த காலங்கள் முடிந்தது, அவருடைய வேலைகளை செய்து முடித்தார்கள். இன்றைக்கு பரதேசிலே இளைப்பாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உனக்கும் எனக்கும் இன்றைக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். ஒருவேளை 80 வயது வரைக்கும் நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று தேவன் தீர்மானம் வைத்திருந்தார் என்று சொன்னால் அதை மாற்ற முடியாது. அதுவரைக்கும் நாம் ஜெபிக்கிற ஜெப வீராங்கனைகளாகத்தான் நாம் காணப்பட வேண்டும். தவிர கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் முடங்கி கிடக்கூடாது. தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வீட்டிலே அமைதலாக இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு வேலையில செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் தேவனை நோக்கி அறிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக கண்ணீர் விடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனை தேடுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபிக்கிற ஒரு மனுஷனை நான் தேடுகிறேன். தேவனுடைய நீ ஆசீர்வாதமாய் இருக்கிறாய், உன் மனைவி பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கிறது, உன் குடும்பங்கள் சுகமுகமாய் இருக்கிறது. உன்னை போன்றே பிறரை என்ன செய் நினைத்துப்பார். அவர்களும் அப்படிப்பட்டதான ஒரு சுகபோகத்தை அனுபவிக்க வேண்டாமா? அவர்களும் ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு எத்தனை டாக்டர்கள், மருத்துவர்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு தலையெழுத்தாயா? இல்ல அவங்களுக்கு தலையெழுத்தா? உங்களுக்கு எனக்கு ஊசி கொடுத்துக்கு தலையெழுத்தா? கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறதான டாக்டர்கள், சார் எனக்கு லீவுன்னு சொல்லி அவங்க எனக்கு உடம்பு சரிப்படுன்னு சொல்லி அவங்க லீவ் போட்டு போகக்கூடாது. ஏன் அவங்க மனு கட்டுறாங்க? எப்படியாவது ஜனங்களை காப்பாற்ற வேண்டும். எங்களை ஆளுநர் செய்கிறதான மேல் அதிகாரிகளுக்கு நாங்கள் நல்ல பிள்ளையாக பேர் எடுக்க வேண்டும். பாருங்க, உயிரை கூட பணயம் வைத்து இன்னைக்கு அநேக மருத்துவர்கள் அவர்கள் படுகிற வேதனைகளை சற்று எண்ணி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்களுக்கு மனைவி பிள்ளைகள் உண்டு, குடும்பங்கள் உண்டு, அவர்களுக்கு உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனாலும் தன் வேலையை தலையான கடமையாக எண்ணி தன் உயிரை கூட பணைய வைத்து எத்தனையோ நோயாளிகளை, காற்றில் பறக்கக்கூடிய நோய் என்று சொல்கிறார், ஒரு மீட்டருக்குள்ளாக இருக்கிற மனுஷனோடு உட்கார்ந்தால் நின்றாலோ அது அந்த தொற்று பரவும் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்டதான கொடுமையை அறிந்திருந்தோம் அது மருத்துவர்கள் படுகிற வேதனைகளை பார். எத்தனை இளம் வயது மருத்துவர்கள் மறித்திருக்கிறார். பிள்ளையே, உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? வேதனை இல்லையா? உன்னுடைய கணவன் மறித்தான், உனக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கண்ணீர், வேதனைகள் இருக்கும். வேதம் உனக்கு அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கிறது. நான் அல்ல, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன்னை போல பிறரை நேசி. மருத்துவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மருத்துவர்கள், ஏன் விசேஷமா நம்முடைய நாட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு உயிரை பணைய வைத்து இரவு பகலாக அந்த கொரோனா தொற்றுக்குள்ளாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுகமாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய சிவம் கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் ஆரோக்கியமாய் இருந்தால் தான் நம்மை காப்பாற்ற முடியும். ஏன் அந்த நோய் நமக்கு வராது என்று சொல்லி நிச்சயம் உண்டா? தேவனுடைய கிருபையில் என்று சொன்னார். நீயும் நானும் அம்போ யோசிக்கிறார், ஏன் நம்மை வைத்திருக்கிறார், உயிரோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னார். ஜெபிக்க மாட்டையா? ஆண்டவர் கேட்கிறார், மகனே, ஐயா, அம்மா, அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஒரு மணி நேரம் ஜெபிக்க மாட்டாயா? உன்னை நான் உருவாக்குறது போலதான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் உருவாக்கி இருக்கிறேன். ஒரு மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்க மாட்டாயே என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிள்ளையே,
நீ ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை கணக்கு கேட்பார். அருமையான சகோதரிகள், சகோதரர்கள், செவிலியர்கள், யோசித்து பாருங்கள். எத்தனை செவிலியர்கள் மரணத்தை சந்தித்து இருக்கிறார்கள். லீவ் போட்டு வீட்டில் சுகமாய் இருக்கலாம். காரணம் தன்னுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி. எத்தனை போலீஸ் அதிகாரிகள் இறந்திருக்கிறார்கள். கொஞ்சம் வயசுல காவல் அதிகாரிகள் மறித்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மனைவி பிள்ளைகள் இல்லை என்று அர்த்தமா? இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளை உன்னையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக, தேசத்தில் இருக்கிற ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, பதீனமாய் நடக்கிறதான வாலிபர்களை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தெருக்களிலும் வீதிகளிலும் சந்துகளிலும் பொந்துகளிலும் பல இடங்களிலே காவல் அதிகாரிகள் அந்த வெயிலிருந்து போராடும்படிக்கு நிற்கிறார்களே. எதற்காக? மக்கள் எப்படியாவது கொடூரமான நோயிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்பதற்காக. தேவப்பிள்ளையே, உனக்கு கொஞ்சம் கூட மனதில் இறக்கவில்லையா? அதைத்தான் அருமையான ஒரு ஊழியக்காரன் சொன்னார். கல்மனமே கல்மனமே உன் மனம் உருகலையோ, உத்தம இயேசு உயிர் விட காரணம் உனக்கு புரியலையோ. கல்மனமே கல்மனமே உன் மனம் உருகலையோ, உன் மனம் உருகலையோ. கோழிதன் குஞ்சுகளை தன் செட்டையில் சேர்ப்பது போ, கோழிதன் குஞ்சுகளை தன் செட்டையில் சேர்ப்பது போ. மலையில் போற காட்சியை கொண்டார் உனக்காக, மலையில் போற காட்சியை கொண்டார் உனக்காக. கல்மனமே உன்மனம் உருகலையோ, உன்மனம் உருகலையோ. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உன்னுடைய உள்ளத்தை, உன்னுடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார். ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு அநேக மக்களுக்காக செபிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், உனக்கு சமயம் கிடைக்கிற பொழுது, ஒரு 1/4 மணி நேரமோ, அரை மணி நேரமோ, 1 மணி நேரமோ சமயம் கிடைக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் உட்கார். ஏதாவது ஒரு அறை வீட்டுக்குள் உட்கார், ஏதாவது ஒரு ரூமில உட்கார்ந்து அந்த வேதனைப்படுகிற மக்களுக்காக, வியாதியில விழுந்து கிடக்கிற மக்களுக்காக, காவல் அதிகாரிகளுக்காக, மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, தேசத்தில் இருக்கிறதான அரசியல்வாதிகளுக்காக, அரசாங்க அதிகாரிகளுக்காக, ஒவ்வொருவரையும் பேர்வராய் சொல்லிய தகப்பனே, இவர்களை காப்பாற்ற, இவர்கள் சேதமராதபடிக்கு இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தை நோக்கி கண்ணீர் வடி. சகோதரிய சகோதரர்கள், ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். செய்வாய் தேவனுடைய பிள்ளைகளை. அதற்காகத்தான் ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னை பார்த்து சொல்லுகிறார், அருமையான சகோதரனே, உலகம் எப்படிப்பட்ட வேதனை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எலியாவை பார்த்து தேவன் கேட்டது போல, எலியாவை உனக்கு இங்கே என்ன வேலை? இப்பொழுது உங்களையும் என்னை பார்த்து தேவனுடைய வார்த்தை கேட்க, இப்பொழுது உனக்கு என்ன வேலை? ஜெபிக்கக்கூடிய இந்த நேரத்தை விட்டுவிட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என் ஜனங்கள் அழிகிறது, என் ஜனங்கள் பாழாய் போகிறார்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை குமரிக் கொண்டிருக்கிற நாட்களில் சகோதரனே, சகோதரியே, ரட்சிக்கப்பட்ட சகோதரனே, மனந்திருந்த சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய தேவனை ருசிமத்த சகோதரனே, இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இதுதான் ஆண்டவருடைய கேள்வி. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என் பிள்ளையே, ஜெபம். இரண்டாவது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 9வது அதிகாரம், அதிலே 36வது அதிகார வசனத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது, அந்த பட்டணத்தில், அந்த கிராமத்திலே அருமையான ஒரு சகோதரி, துர்காளி என்று சொல்லக்கூடியதான ஒரு சகோதரி இருந்தார். அவளை சிசி என்று சொல்லி அங்கே லூக்கா, வைத்தியராகி லூக்கா வர்ணிக்கிறார். அந்த சகோதரி அநேக நன்மைகளை செய்தவளாக இருக்கிறார் என்று வேதம். அநேக நன்மைகளை செய்திருக்கிறார், ஏகப்பட்ட தான தர்மங்களை செய்திருக்கிறார். தேவப்பிள்ளையே, அன்றைக்குள்ள காலகட்டத்தில்
இந்த துர்காள் என்றதான சிசி, நீ பெரிய ஊழியக்காரி நினைச்சிடாத. நம்மை போன்ற ஒரு விசுவாசம் சபையோட தான் சிசி என்று சொன்னால் உங்களுக்கு நான் பலமுறை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், கற்றுக் கொடுத்திருக்கிறேன். சீசன் என்றால் கற்றுக்கொள்ளுகிறவன் என்று அர்த்தம். அவள் ஆண்டவரை அறிந்து கொண்டு வருகிறாள், ஆண்டவரை படித்துக் கொண்டு வருகிறாள், ஆண்டவரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு வருகிறாள். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவள் இப்பொழுதுதான் கற்றுக்கொண்டு வருகிறாள். இந்த நாட்களிலே எதற்கால் செய்தால் அநேக தான தர்மங்களை செய்தாலாம், அநேக தான தர்மங்கள். கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவருடைய ஆசீர்வதித்திருக்கிறார். நீ நன்றாகத்தான் இருக்கிறார், உனக்கு எந்த குறையும் இல்லை. கஷ்டப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாய், நீ வசதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தேவப்பிள்ளையே, இன்றைக்குள்ள காலகட்டத்தை நீ தேர்ந்தெடுத்து இன்றைக்குள்ள காலகட்டத்தை நீ அடையாளம் கண்டுகொண்டு இன்றைக்கு யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற சிந்தையோடு, தேவப்பிள்ளையே, மேலே இருக்கிற அரசாங்க அதிகாரிகளிடத்திலே நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்பதற்காக நீ பல விதங்களிலே ஒரு நன்மையை செய்துவிட்டு நான் 9 நன்மை செய்தேன் என்று சொல்லி ஏமாத்தலாம். ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் ஒரு அடி கூட நவள முடியாது. கர்த்தருடைய பிள்ளைங்க நிறைய காரியத்தை பார்க்கிறோமே. ஒரு 10 நாளைக்கு சாப்பாடை போட்டுட்டு நாளைக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா சாப்பாடு போட்டு வந்து சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு சாப்பாடு போட்டு, ஏங்க நான் கிட்டத்தட்ட 1 வருஷமா சாப்பாடு போட்டு வந்துட்டு இருக்கேங்க சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய தான தர்மம் தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும், தேவனை சந்தோஷப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிற, உன் சகோதரன் ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் அவன் பட்டினியா கிடக்கிறான், உன்னிடத்தில் வந்து வாய் விட்டு கேட்கிறான், நீ என்ன சொல்லுகிறாய்? எனக்கு நேரமாய் போச்சு, நான் பொண்டாட்டி பிள்ளையோட நான் படுத்துட்டேன், நீ போயிட்டு வா என்று சொல்லி அனுப்பிடுத்து விடுகிறார். சூழல் இருக்கக்கூடாது, ஆனாலும் என் நண்பன் என்று சொல்லி எழுந்திருந்து அவனுக்கு ஆகாரத்துக்கு வேண்டியதை கொடுக்காமல் இருப்பானா என்று சொல்லி ஒரு பதவி கொடுக்கிறான். யோசித்து பாருங்க, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு மாத சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நல்ல தொழில் செய்து வருமானத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, வியாபாரம் செய்து பல விதங்களில் விருத்தியாகி கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கண்ணீர் வெடிக்கிற மக்களை அடையாளம் பார், கண்ணீர் வெடிக்கிற மக்களை அடையாளம் பார்த்து உன் பேர் விளங்கும்படியாக தானம் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்காத. ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள், நீ எந்த பக்கத்துல திரும்பினாலும் தேவனுடைய வார்த்தை உன் பின்னாடியே கடந்து வருகிறது என்பதை மறந்து போகாது. நீ தானம் தர்மம் செய்யும் போது எப்படி செய்ய வேண்டுமா? 4 மீடியாக்களை வரவழைச்சு, ஆமா கேமராமேன்களை, பத்திரிகையாளர்கள் நிறைய பேரை வர சொல்லி, நான் செய்யற தான தர்மங்களை 4 பேருக்கு தெரியணும்ப்பா, 4 பட்டணத்துக்கு தெரியணும், 4 தேசத்துக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அப்படி பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்ன சொல்ல வேண்டும்? வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது. இதுதான் தேவனுடைய விருப்பம். நீ பொட்டு அடிச்சுட்டு குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டு விருப்பம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீ தெரிந்து கொள், இன்றைக்கு நீ தெரிந்து கொள். ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு அருமையான தொழில் செய்யக்கூடியதான ஒரு முதலாளி, அவர் ரட்சிக்கப்பட்டவர், ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொண்டவர். கடந்த வருஷத்தில் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். அவர் இந்த கஷ்டப்படுகிற மக்களை அடையாளம் பார்க்க வேண்டும். நம்ம கொண்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி முதலாளி எனக்கு இல்லையே முதலாளி எனக்கு கொடுக்க முதலாளி மல்லு கட்டுவாங்க, நாளைக்கு நம்ம பேரு ரிப்பேர் ஆக வாய்ப்புண்டு என்று சொல்லி ஒரு சபையை தேர்ந்தெடுத்தார், ஒரு ஊழியக்காரனை தேர்ந்தெடுத்தார். எந்த ஊழியக்காரனிடத்தில் கொடுத்தால் சரியாக நம்முடைய உதவி போய் சேரும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி ஒரு ஊழியக்காரனை தேர்ந்தெடுத்த. ஐயா, உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள், சொல்லுங்க ஐயா பாஸ்டர், ஒரு 500 பேருக்கு கொஞ்சம் அரிசி, சில பலசரக்கு பொருள் வாங்கி கொடுக்கலாம், நீங்க கொஞ்சம் உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு வேணும், கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா, தாராளமாக கொடுங்க ஐயா. கஷ்டப்படுற மக்கள் அநேகர் இருக்கிறாங்க, கட்டாயம் இந்த நேரத்தில் தான் செய்யும். பாருங்க, அந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷன் எவ்வளவு தந்திரமாக செய்கிறார் பாருங்க. சபையிலே கொண்டு வந்து கொடுத்து, சபைக்கு வருகிற விசுவாசிகளை வைத்து யார் கஷ்டப்படுகிறார்கள், யார் உண்மையாகவே வேதனைப்படுகிறார்கள், உண்மையாகவே யார் ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை அடையாளம் பார்த்து அந்த மக்களுக்கு கோயில் இருந்து கொடுத்தது போன்று அந்த முதலாளியை தப்பித்துக் கொண்டார். அவர் பேர் வெளியே தெரியவில்லை. இதுதாங்க தான தர்மம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுங்க? நீ செய்கிற தர்மம் வலது கைக்கு செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது.
இந்த நாட்களை தெரிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே. இந்த நாட்கள்ல உதவி செய்ய வேண்டிய காலம். நீ மாடி கட்டுகிறாய், வீடுகள் கட்டுகிறாய், நீ எப்படியாவது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறாய். நான் நினைப்பது தடைபடாது என்று நினைக்கிறாய். தேவ பிள்ளையே, தயவு செய்து அந்த சிந்தைக்கு போகாது. நான் நினைப்பது ஒன்று தடைபடாது என்று சொல்லி எண்ணாதே. வேதத்துல இல்லையா, எத்தனை இடத்தையும் உனக்கு காட்ட வேண்டும். ஆண்டவராகிய தேவன் பணிக்கு பெருகி பூமி தர்ப்பங்கள் என்று சொல்லுகிறார். மனிதன் குறுகிய புத்திக்குள் உட்காருகிறான். எல்லா ஒரு இடத்துல உட்காரும் என்று சொல்கிறான். நடந்தது என்ன? சிதறெடுத்து எச்சரிக்கை. இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதான மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நீ உன் இருதயத்தை இறுக்கிக் கொண்டு உன்னுடைய வசதிகளை தேடுவாய் என்று சொன்ன தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷங்கள் 12வது அதிகாரம் 33வது வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களுக்குரியதை விற்று பிச்சை கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுங்க கவனிங்க. உங்களுக்குரியதை விற்று பிச்சை கொடுங்கள். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு பூமியில இருக்கும் பொழுது நன்மை செய்கிறவராக யோசித்திருந்தார். அப்படியானால் அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். எபிரேயர் 13:14 சொல்லுகிறது, தானம் தர்மம் செய்ய என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது. இப்படிப்பட்ட வழிகளில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏழை எளியவங்களை பார்த்து தான தர்மம் செய்யும். இந்த காலகட்டம், இந்த காலகட்டம் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் லாக்டவுன், வேலை இல்லை, அனுதினமும் உழைத்து சாப்பிடுகிற மக்களுக்கு வழி இல்லை. வெளியில வந்து பிச்சை எடுக்க முடியுமா? ஐயா, ஏதாவது ஒரு உதவி செய்ய நான் வேலை செஞ்சு கிடைச்சேன்னு சொல்ல. அந்த காலத்துல சம்சாரி இடத்துல நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்ததுனால என்னுடைய வீட்டுக்கு ஒரு சிலர் வருவார்கள். ஐயா, கொஞ்சம் ஒரு 2 படி தானியம் கொடுங்க, நான் வேலை செஞ்சு கிடைச்சிருந்தேன். வேலை செஞ்சு கிடைக்கக்கூடிய விவசாய காலம் அல்ல இது. அந்தந்த ஃபேக்டரியில வேலை செய்யக்கூடிய நிலைமை இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபேக்டரி வேலை செஞ்சு அந்த முதலாளி தான் போய் கேட்க முடியும், மற்றவங்க கேட்க முடியாது. விவசாயமா இந்த விவசாயம் சொன்னா அந்த விவசாயம் இந்த விவசாயம் யாத்தியாவது ஐயா ஒரு 2 படி தவசை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வேலை செஞ்சு கிடைக்கிறதுக்கு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய தேவன் உன்னை எதற்காக தெரிந்திருக்கிறாய் என்பது சிந்தித்து பார்த்து ஜெபம் பண்ணு. இரண்டாவது காரணம், உன்னால் முடிந்த தர்மத்தை செய். அதற்குத்தான் ஆண்டவர் உன்னை என்ன நினைத்திருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது பார்த்தே? தம்பி, தங்கச்சி, என்ன செஞ்சுட்டு இருக்க? எத்தனை பேர் சாப்பாட்டு கொள்ளையெல்லாம் கண்ணீர் வச்சிருக்கா பாத்தியா? என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிற? ஒரு சுயத்தை தேடிட்டு இருக்கிறியா? தேவனுடைய கேள்வி இதுதான். சுயத்தை தேடிக்கொண்டிருக்கிறாரே, எத்தனையோ மக்கள் சாப்பாட்டுக்கு வழியில்லாம கண்ணீர் வடிக்கிறார்கள். தானம் தர்மம் செய், ஏதாவது ஒரு செய். உனக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடு. உனக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடு. உனக்கு உரியதை விற்றாவது பிச்சை கொடு. ஏதாவது ஒரு நன்மை செய் கர்த்தருடைய பிள்ளை. இன்றைக்கு அதுதானே நமக்கு சோத்திரம், ஒரு வாய்ப்பு. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்வதற்கு ஒரு பாருங்க. இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யாரை தேடி போய் நீங்க போய் நன்மை செய்வீங்க? கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு விதத்துல வேலை செய்து அவனுடைய தேவையை சந்திப்பான். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காக, வியாதி இருக்கிற மக்களுக்காக, அரசியல்வாதிகளுக்காக, மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, காவல் அதிகாரிகளுக்காக, கலெக்டர்களுக்காக, தாசில்தாருக்காக, தேசத்தினுடைய எல்லா அரசியல் தலைவர்களுக்காக தயவு செய்து உன்னிடத்தில் அன்பை வேண்டிக் கொடுங்க. ஒரு மனிதர் சபைக்கு ஒதுக்க மாட்டாயா? ஒரு ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் ஒருவருக்காக வேண்டி ஒருவர் சோம்பலுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஒருவர் பாரத்தை ஏற்று ஒருவர் சோம்பலுங்கள் சொன்னார். அவன் வியாதியில படுத்து கிடக்கிறான் ஆஸ்பத்திரியில. அந்த மருத்துவர் உயர படைய வைத்து அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த செவிலியர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்துப்பார். ஒரு மனிதர் அந்த மக்களுக்காக 1 மணி நேரம் ஜெபிப்பாயா? அரசியல்வாதிக்காக ஜெபிப்பாயா? கலெக்டர்களுக்காக ஜெபிப்பாயா? தேவனுடைய பிள்ளைகள் விசேஷமாக காவல் அதிகாரிகளுக்காக ஜெபம். அவங்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கு. பயங்கரமான வெயிலில் நடந்து கொண்டிருக்கிறார்கள், அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமாக ஜெபம். இரண்டாவது காரணம், இந்த நாட்களில் வேலையில்லாத சூழ்நிலை
அன்னிதினமும் உழைத்து சாப்பிடக்கூடிய இந்த காலத்துல அநேக மக்கள் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் யாரும் கொடுப்பார்கள் எதிர்பார்க்கிறார்கள். யாராவது ஒரு அரிசி கொடுப்பார்களா, ஏதாவது ஒரு 2 கிலோ 5 கிலோ 10 கிலோ அரிசி கொடுப்பார்கள் சொல்லி ஏன் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து உடைத்தல கேட்கிறேன், உனக்கு இருக்கிறதானே அந்த பணத்துல கொஞ்சம் எடுத்து இப்படிப்பட்ட கஷ்டப்படுகிற மக்களுக்கு தர்மம் செய்யும். ஆண்டவரை எதிர்பார்க்க இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இனி எந்தக்கு நீ செய்ய போகிறாய் தேவனுடைய பிள்ளை. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை எளிய பார்த்து இன்னைக்கு உனக்கு என்ன வேலை, இங்க உனக்கு என்னையா வேலை, என்ன வேலை இருக்கு, செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு நீ அங்க போய் உடைய கிடந்தா எப்படி என்று சொல்லி எளியவன் பார்த்து கேட்டது போல இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிற பொழுது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ உனக்கு துட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா, உன் தொழில பெருக்க பண்ணிருக்க இல்லையா, உன் வியாபாரம் விருத்தியா இருக்கல, நீ எந்த அளவுக்கு இருந்து எப்படி இருக்கிற, இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க, ஏன் ஒரு 10 பேருக்கு தர்மம் செய்யக்கூடாதா, இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிற, தேவனுடைய கேள்வி. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை தயவு செய்து இந்த 2 காரியத்தை உங்களுக்கு முன்னாக வைத்திருக்கிறேன். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. கஷ்டப்படுகிற மக்களை அடையாளம் கண்டு தேடி உங்களுடைய கையில ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கள். பணமோ பொருளோ ஏதாவது ஒன்று உதவி செய்யுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய பார்வையில் அது பிரியமா இருக்கும். நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீர்கள், உங்கள் சந்ததியும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து சோத்திரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சேனலை பற்றியதான உங்களுடைய நண்பர்களுக்கும் சொந்த பந்துகளுக்கும் உங்களால் தெரிந்த நபர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், அறிமுகம் செய்யுங்கள். இந்த வார்த்தையை அவர்களும் கேட்கட்டும், இதனால் அவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். நான் உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறேன், செபித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் நேற்றைய தினத்திலும் கூட ஒரு பிசாசுடைய பிடியில ஒரு சகோதரன் கடந்து வந்தான். அந்த சகோதரனுக்கு ஜெபித்தேன். அந்த சகோதரனுக்கு சாயந்தரம் ஒரு தகவல் வருகிறது, பரவாயில்லை என்று சொல்லி. காரணம் என்ன தெரியுமா, ஆஸ்பத்திரியில் போய் பணத்தை செலவழித்திருக்கிறான், எங்கெங்கோ போயிருக்கிறான். கடைசியாக அந்த பிசாசுடைய கோளாறு என்று சொல்லி சகோதரன் கடந்து வந்தான். சபையில நான் ஜெபித்தேன். ஆண்டவராகிய தேவன் அந்த சகோதரனுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இப்படிப்பட்டதான பிசாசு, பிள்ளை சுனிய கட்டு, பல்தீராத வியாதி, இப்படிப்பட்ட நிலைமையில யாராவது உங்களுடைய பக்கத்துல, உங்கள் வீட்டு பக்கத்துல உங்க சொந்த பந்தங்கள் யாராவது இருப்பார்கள் சொன்னால் அவர்களுக்கு அறிமுகம் செய்தவர்களை கொண்டு வாங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் அவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். அவர்களும் சுகமாக இருக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசியாக உங்களுக்காக நாம் செபித்து முடிக்க போகிறேன். எல்லாம் தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடி நாம் செபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அருமை ரட்சகரே, இந்த கால நேரத்திற்காக உடைய பாதத்தில் கடந்து வருகிற ஐயா, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் அவ்விதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். 2 காரியத்தை உங்கள் மக்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். 1 ஜெபம் பண்ணும், 2வது தான தர்மம் செய்யும். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் இந்த 2 காரியத்தை செய்வது ஒரு உள்ளத்தை நீர் ஆண்டவரே எழுப்பி விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த தகப்பனே இளையவை பார்த்து, இங்கே உனக்கு என்ன காரியம் இருக்குன்னு சொல்லி கேட்டீர். அவன் எழுந்து புறப்பட்டு சென்றான். கடந்து சென்று ஆசைகளை அவன் ஆண்டவரை ராஜாவாக அபிஷேகம் செய்தான். தேவன் சொன்னதான வேலையை செய்து முடித்தான். அதுபோல இந்த வார்த்தையை கேட்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த 2 காரியத்தையும் செய்து முடிக்க என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்கு வேண்டிய அந்த கிருபையை தாங்க. என்னுடைய ஆவியை எழுப்பி விடுங்க, நன்மை செய்யட்டும், தேவ சமூகத்தில் செபிக்கட்டும். தொடர்ந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும், ரத்த கொட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளும். ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.